குற்றக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். முகநூலிலே ஒரு திரைப்படத்தின் பாடலை பார்த்தேன். அந்த பாடலை கேட்டவுடன் அந்த படத்தை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. ஏனென்று சொன்னால் இந்த படத்தை ஏற்கனவே நான் முன்பு பார்த்திருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக. மிக ஒரு அருமையான படம். நீங்கள் எல்லோரும் அந்த படத்தை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த பாடலை கேட்டும் ரசித்திருப்பீர்கள். இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் தனக்கே உரிய பாணியிலே ஒரு படத்தை எடுத்திருந்தார். அதுதான் தெய்வத்தின் தெய்வம் என்ற படம். அந்த படத்தை பற்றித்தான் இப்போது உங்களிடம் பேசப் போகிறேன். அந்த பாடல், நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை, நிம்மதியில்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனையில்லை, சிந்தனையில்லை. காயும் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை, காயும் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை. உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. உன் முகத்தை பார்ப்பதற்கே கண்கள் வந்தது, உன் முகத்தை பார்ப்பதற்கே கண்கள் வந்தது. உன் மார்பில் சாய்வதற்கே உடல் வளர்ந்தது. கன்னிமணம் உனக்கெனவே காத்திருக்குது, கன்னிமணம் உனக்கெனவே காத்திருக்குது. இந்த காவல் தாண்டி ஆவல் உன்னை தேடி ஓடுது, தேடி ஓடுது. பொன் விலங்கை வேண்டுமென்று மாட்டி பூட்டி கொண்டேனே, பொன் விலங்கை வேண்டுமென்று பூட்டி கொண்டேனே. உன்னை புரிந்தபோது சிறையில் வந்து மாட்டிக்கொண்டேனே. இன்று நாளை என்று நாளை எண்ணுகின்றேனே, இன்று நாளை என்று நாளை எண்ணுகின்றேனே. நான் என்று முந்தன் எல்லையிலே வந்திடுவேனே. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. இது விஜயகுமாரி அங்கே பாடி நடிக்கின்ற ஒரு பாடல். இந்த காட்சியிலே SS ராஜேந்திரன் அவர்கள் அங்கே பாடுகின்ற பொழுது வருவார். SS ராஜேந்திரன் இந்த பாடலை பாடுகின்ற பொழுது அவர் யாரையோ நினைத்து, அவர் கணவனாக இருப்பார், ஆனால் யாரையோ நினைத்து இவர் பாடுவதாக அங்கே எண்ணிக்கொண்டிருப்பார். ஏனென்று சொன்னால் அவர் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக SS ராஜேந்திரன் அவர்களை அந்த படத்திலே காதலிப்பார். ஆனால் திருமணத்திற்கு அவர் சம்மதிக்க மாட்டார். அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், SS ராஜேந்திரனுடைய தங்கையை விஜயகுமாரியினுடைய அண்ணனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருப்பார்கள். அந்த திருமணம் செய்தவுடன் அவர்கள் தேனிலவுக்காக செல்லுகின்ற பொழுது இடையிலே கார் விபத்திலே மாட்டி இறந்து விடுவார்கள். முதலரவை கூட காணாத ஒரு தம்பதிகள். அங்கே அந்த கணவன் இறந்து விடுகிறான், அங்கே அந்த மனைவி விதவையாகி விடுகிறார். ஆக அந்த நேரத்திலே தன்னுடைய தோழி, தன்னுடைய அண்ணனுடைய மனைவி விதவையாக வீட்டிலே இருக்கின்ற பொழுது, அந்த வீட்டிலே தாம் திருமணமாகி போய் இன்பங்களை அனுபவித்தால் அவளுடைய மனது என்னவாகும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே அங்கே விஜயகுமாரி திருமணம் வேண்டாம் என்று சொல்லுவார். ஆனால் அவளுடைய அப்பா SV ரங்காராவ் அந்த திருமணத்தை அங்கே முடித்து விடுவார்கள். அதற்கு பிறகு அந்த இல்லற சுகத்திற்கு இயங்குகின்ற ஒருவராக SS ராஜேந்திரன் அங்கே நடித்திருப்பார். ஆனால் ஒவ்வொரு முறை அவரை நெருங்கி வருகின்ற பொழுதும் அதை தாண்டியே, அதை தவிர்த்து கொண்டே இருப்பார் விஜயகுமாரி. ஏனென்று சொன்னால் அது நமக்கு படம் பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியாது. என்ன, இவர் ஏற்கனவே SSR காதலிச்சு தானே கல்யாணம் பண்ண நினச்சிருந்தார், கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னார். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகாவது இவர் சேர்ந்து வாழ்ந்தராக்கலாம் இல்லையா, ஏன் SSRஐ வெறுத்து கொண்டே இருக்கிறார் என்று தான் நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். கடைசி காட்சியிலே தான் சொல்லுவார்கள், அந்த ஒரு விதவை, இளம் விதவை
வீட்டிலே கணவனை இழந்து இருக்கின்ற பொழுது நாம் இன்பத்திலே ஈடுபட்டால் அவளுடைய மனது என்னவாகும் என்ற நிலையிலே தன்னுடைய தோழிக்காக தன்னுடைய இல்லற வாழ்வை தள்ளி போட்டு கொண்டே வருகின்ற ஒரு நிலைதான் அந்த விஜயகுமாரினுடைய கதாபாத்திரம். இதை கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் மிக அருமையாக எடுத்திருப்பார். விதவை மறுமணத்தை ஆதரித்து இளம் வயதிலே ஒருவர் விதவையாகிவிட்டால் அவருக்கு மறுமணம் நடைபெற வேண்டும் என்பதை ஆதரித்து எடுக்கப்பட்ட ஒரு படம்தான் இந்த படம். இந்த ஒரு சின்ன கதை தான் இந்த கதை. பிளகரி என்ற ஒரு ஆசிரியர் ஆனந்த விகடனில் ஜடம் என்ற ஒரு சின்ன சிறுகதையை எழுதியிருப்பார். அந்த சிறுகதையைத்தான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் 3 மணி நேரம் ஓடுகின்ற ஒரு திரைப்படமாக விரித்து அழகாக கொண்டு சென்றிருப்பார். இந்த கதை அமைப்பு, அதிலே வருகின்ற பாடல்கள், விஜயகுமாரி, எஸ் ராஜேந்திரன் போன்ற அவர்கள் நடித்த நடிப்பெல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்த்தாலும் மனது புல்லரிக்கிறது. அந்த அளவிற்கு சிறப்பான நடிப்பை அங்கே கொடுத்திருப்பார்கள். இயக்குனரும் மிக அழகாக அதை இயக்கியிருப்பார். இந்த பாடல் கவியரசர் கண்ணதாசன் எழுதியது. அதாவது அங்கே அவள் வேறு யாரோ ஒருவனை நினைத்து பாடுவதாக எஸ் ராஜேந்திரன் அந்த வரிகளை கொண்டு நினைத்திருப்பார். ஆனால் அவர் தன்னுடைய கணவனைத்தான் பாடுகிறார் என்பதை பின்னால் தான் தெரியும். அவர் கழுத்திலே போட்டிருக்கின்ற அந்த ஒரு பெரிய செயினிலே நடுவில் எம்ஜிஆர் எஸ் ராஜேந்திரனுடைய டாலர் தான் அதில் இருக்கும். அதை திறந்து பார்த்துவிட்டு தான் அவர் பாடுவார். ஆனாலும் இதை எஸ் ராஜேந்திரன் கவனிக்காமல் யாரையோ நினைத்து பாடுகிறார் என்று சொல்லி வெறுத்து ஒதுக்கி கொண்டே இருப்பார். இப்படி ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை அன்றைக்கு நமக்கு கொடுத்த இயக்குனர் திலகத்தை கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை இன்று நினைத்தாலும் பெருமையாக இருக்கிறது. தமிழ் திரைப்பட உலகிலே மறக்க முடியாத ஒரு இயக்குனர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.